ஒரு பெரிய உலக அளவில் ஒரு பெரிய அவமானம் ஒன்று நடைபெற்று முடிந்து எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். ஒரு கொடுமை இல்லையா? உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என்றால் இந்த நாட்டின் மிகப்பெரிய பதவியான ராஷ்டிரபதி ஜனாதிபதி அவர்களுடைய பதவிக்கு கீழ் அடுத்த நிலையில் உள்ள பதவி அது. அப்பேற்பட்ட பதவியை வகிப்பவர் யாராக இருந்தாலும் என்ன, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அந்த பதவிதான் முக்கியம். யார் பதவி வகிக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, பதவியின் நிலை என்ன என்பதுதான் முக்கியம். எவ்வளவோ பேர் பதவிகளை வகித்திருக்கிறார்கள். பதவிக்குத்தான் பெருமையை ஒழிய மனிதருக்கா? ஒரு மனிதரை எடை போடும் பொழுது அவர் வைத்திருக்கிற பதவியை பொறுத்துத்தானே எடை போடுகிறார்கள். Z+ பாதுகாப்பு, Y+ பாதுகாப்பு, AK-47, AK-57, எதுக்கு இவ்வளோ பாதுகாப்பு? பதவியின் நோக்கம், பதவியின் பெருமை. ஒரு நாட்டின் மிகப்பெரிய புகழுக்கு காரணம் அந்த பதவி தானே. மற்ற நாடுகள் நம்மை மதிப்பதற்கு பெயர் என்ன? நான் இந்திய நாட்டின் குடிமகன், நான் வருகிறேன் என்றால் அயல் நாட்டில் சிவப்பு கம்பளம் விரித்து நம்மை பாராட்டி ஏற்பார்களா? சொல்லுங்கள். ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கவாய் அவர்களை ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாதாரித்தனமான ஒரு நபர் செருப்பை தூக்கி வீசியிருக்கிறார் என்று சொன்னால், இந்திய நாட்டின் மீது எடுத்து வீசப்பட்ட அந்த செருப்பு, இந்தியாவிற்கே உணவளித்துக் கொண்டிருக்கின்ற விவசாயிகள் மீது எடுத்து வீசப்பட்ட செருப்பு, எல்லோரும் கால் நோகாமல் நடக்கின்ற அதை தைக்கின்றவர்கள் மீது வீசப்பட்ட செருப்பு. எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த நாட்டின் உழைப்பாளிகள் மீது வீசப்பட்ட, பாட்டாளி மக்கள் மீது வீசப்பட்ட, எத்தனையோ பதவிகளை வகித்துக் கொண்டிருப்பவர்கள் மீது வீசப்பட்ட செருப்பு அது. ஆனால் உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன், செருப்பருந்து போனதற்கா சிந்திப்பேன் என சீற்றமின்றி அப்படியே ஒதுங்கி போயிருக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள். அவர்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். இந்த கெட்ட காரியத்தை உலகளவில் நமக்கு தலைக்குனிவை பெற்றுத்தந்த அந்த நாதாரி நாயை, அதே செருப்பு இருந்தால் கூட நான் எடுத்து அவன் மூஞ்சில் அடிப்பேன் என்று கூறி இந்த பதிவை செய்கிறேன். அரந்தை தீக்கணல். எனக்கு ரத்தம் கொதிக்கிறது. உங்களில் எத்தனை பேருக்கு ரத்தம் கொதிக்கிறது? ஜாதிய கொடுமை, மத கொடுமை, இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மனித நேயத்திற்குள் வந்து விடுவோம். ஒற்றுமை என்பது இதுதானே, வேற என்ன இருக்க போகிறது? ஒற்றுமை என்பது ஒவ்வொரு ஜாதிக்குள்ளும் இருக்கிறதா? அது ஒரு காலத்தில் பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இந்த நாட்டை அழித்து விடும். மனிதன் என்றால் எல்லோரும் மனிதன் என்று எவன் நினைக்கிறானோ அவன் மனிதன். அவ்வளவுதான். இந்த கவாய் அவர்களை இந்த செருப்பு வீசிய நிகழ்வுக்கு நான் அரந்தை தீக்கணல் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.